சின்று, அம்மாவை பாருமா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற நீ? என்னன்னா சின்சான் அப்படிதான் பேசணும். இங்க பாரு, நீ ஷின்சான் கிடையாது, சிண்ட்ரெல்லா. நான் தாடியோ அம்மா. இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? என் பேரு சொல்லுமா, சொல்லு. சின்சான். டின்னர் டைம் வந்துடுச்சு, சாப்பிட போறேன். சாப்பிட்டு முடிச்சு தூங்க போறேன். தூங்கி முடிச்சு ஸ்கூலுக்கு போறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? இன்னும் ஒர்க் முடியல, ஒர்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க தூங்குங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ, நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம உடனடியா சிந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். நீங்க உடனே இங்க வாங்க. ஏன், என்னாச்சு? ஃபீவரிஷா இருக்காளா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. அவ பித்த பிடிச்ச மாதிரி ஷேக் ஷாக்கிங் ஷாக்கிங் ஏதாவது வாங்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே இங்க வாங்க. சரி சரி சரி, பயப்படாத. நீ சென்ட்ரலா கூப்பிட்டு டி நகர்ல இருக்கிற தேவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. அங்க நான் 15 மினிட்ஸ்ல இருப்பேன். சின்று, சிண்ட்ரெல்லா, ஷின்சான். என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஐயோ சிண்டு, ஏன் இப்படி பண்ற? சிண்டு, உட்காருங்க. பாப்பாவை பற்றி தான் ஃபோனில் சொன்னீங்களா? எஸ் டாக்டர். இங்கே வாங்க. பாப்பா பேர் என்ன? என் பேரு சின்சான். நான் இருக்கிறது 1 ஜான். அடுத்த வர வருது ரம்ஜான். ஓ, சூப்பர் சூப்பர், நல்லா பேசுவீங்களே. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் படிக்க ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டே. நீங்க கொடுக்குற மந்தெல்லாம் ஃபர்ஸ்ட் டே. இப்போ என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் டே? இப்படிதான் டாக்டர். திடீர்னு கார்ட்டூன் சேனல்ல வர சின்சான் மாதிரி உலகிட்டு இருக்கா. அவ பேர் என்னன்னு கேட்டா கூட சின்சான் தான் டாக்டர் சொல்றா. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். அம்மா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? 2 பேருமே ஒர்க் பண்றோம் டாக்டர். பாப்பாவை யார் பாத்துக்கறா? வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை டாக்டர், அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால அவங்களை கூப்பிட்டு வர முடியல. பேபி சிட்டர் வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு. சரி, ஒரு நாளைக்கு அவள் எத்தனை மணி நேரம் கார்ட்டூன் சேனல் பார்க்குறான்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது ஸ்கூல் விட்டு வந்ததும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் வர வரைக்கும் கார்ட்டூன் தான் டாக்டர் பாப்பா. அப்போ அவள் உங்கள் கூட பேசின நேரத்தை விட டிவியில் கார்ட்டூன் சேனல் பார்த்த நேரம் தான் அதிகம், ரைட்? சி மிஸ்டர் மிஸ்ஸஸ் அமர்நாத், இந்த ஏஜில் குழந்தைங்களோட பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்க கூடவே இருந்து அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுத்தரணும். இப்போ நீங்கள் கற்றுத்தர விஷயந்தான் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை முடிவு பண்ணும். தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்கே, 5ல் விளையாடுறது 50ல் விளையாடுதுன்னு. இப்போ சிண்ட்ரெல்லாவை பொறுத்த வரைக்கும் அவள் முழுக்க நிரம்பியிருக்கிறது ஷின்சான் மட்டும்தான். அதுக்கான முக்கிய காரணம் அவளோட பேரண்ட்ஸ் நீங்கள் தான். நீங்கள் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது தான்.